பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கல்லாற்றங்கரை ஓரத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக கல்வி சேவை புரிந்து வரும் நமது வீக்களத்தூர் ஐடியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இனிய மனதுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அருமையான நாளில் நமது ஐடியல் பள்ளியின் 2024-25ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை உங்கள் முன் மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிக்கின்றோம். ஏப்ரல் 13 அன்று நமது பள்ளியில் ஜூனியர் கான்வெகேஷன் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூரை சேர்ந்த தமிழ் செம்மல் சே வினோதினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் சிறப்புரையாற்றினார். மேலும் மாணவர்களுக்கு பட்டய சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மே 28 அன்று RTE இலவச கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு நம் பள்ளியில் 105 மாணவர்களிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 30 மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மேலும் நமது பள்ளியில் இந்த இலவச திட்டத்தின் கீழ் 210 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 10 அன்று இந்த கல்வியாண்டிற்கான முதல் வேலை நாள் தொடங்கப்பட்டது. பள்ளியில் தாளாளர் இனிப்பு வழங்கி மாணவர்களை அன்புடன் வரவேற்றார். இந்த முதல் தொடக்க நாள் இனிய நினைவாக எந்நாளும் இருக்கும் வண்ணம் மாணவர்களுக்கான போட்டோ ஃப்ரேம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். நமது ஐடியல் பள்ளியில் ஏற்கனவே 1200 மாணவர்கள் பயின்று வரும் சூழலில் இந்த கல்வியாண்டில் புதிதாக 200 மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஜூன் 21 அன்று யோகா தினம் மிக சிறப்பாக நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்த யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளியின் முதல்வர் முன்னிலையில் யோகா பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. ஜூன் 26 அன்று போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நம் பள்ளியின் சார்பாக மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள்களின் தீமைகள் குறித்து உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 15 அன்று கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜூலை 23, 24 ஆகிய தேதிகளில் வேப்பந்தட்டை குறுவட்டார அளவிலான சுதந்திர தின விளையாட்டுப் போட்டிகள் பெரம்பலூரில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்டவர்களான பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் நமது ஐடியல் பள்ளி மாணவர்கள் முதலிடத்தையும், 14 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான வாலிபால் போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடத்தையும் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை தொடர்ந்து நமது பள்ளியின் விளையாட்டு ஆசிரியரை பற்றி நிர்வாகம் பாராட்டி கௌரவம் செய்தது. ஆகஸ்ட் 8 அன்று கடந்த கல்வியாண்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் நமது பள்ளி 100% தேர்ச்சி பெற்றதை பாராட்டி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் நமது ஐடியல் பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்று வழங்கப்பட்டது. இதுவே நமது பள்ளியின் பெருமை சேர்க்கும் இந்த கல்விக்கான அடையாள நாளாகும். இவ்விருதை நமது பள்ளி தாளாளர் பெற்றுக்கொண்டார். ஆகஸ்ட் 13 அன்று வேப்பந்தட்டையில் நடைபெற்ற குறுவட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 14 மற்றும் 19 வயதிற்குட்பட்டவர்களான பேஸ்கெட் பால் பிரிவில் முதலிடத்தையும், 17 வயதுக்கு உட்பட்ட பேஸ்கெட் பால் பிரிவில் 2ஆம் இடத்தையும், மேலும் 17 வயதுக்கு உட்பட்ட த்ரோபால் போட்டியில் முதலிடத்தையும் பெற்று நமது மாணவர்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 அன்று 78வது சுதந்திர தினம் நமது பள்ளியில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நமது பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்களான ஜனாப் ஷேக் முகமது, ஜனாப் ஜாவுல்ஹக், ஜனாப் கமல் பாஷா, ஜனாப் அலிராஜா ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார்கள். இதில் ஷேக் முகமது அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள். மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. செப்டம்பர் 3 அன்று மாவட்ட அளவில் நடைபெற்ற பெண்களுக்கான தடகள போட்டியில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஹரிஷ்ணா 3ஆம் இடத்தையும், குண்டு எறிதல் போட்டியில் 11ஆம் வகுப்பை சார்ந்த அக்ஷயா 2ஆம் இடத்தையும் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். செப்டம்பர் 5 அன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் அந்த நினைவை போற்றும் வகையில் ஆசிரியர் தினம் நமது பள்ளியில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பள்ளியின் தாளாளரும் முதல்வரும் சிறப்புரை வழங்கினார்கள். அக்டோபர் 2 அன்று மாணவர்களின் பொது அறிவை வளர்க்கும் விதமாக நமது பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரையிலும் மாணவர்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டார்கள். அக்டோபர் 10 அன்று பெரம்பலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் நமது பள்ளியை சார்ந்த முகமது ரனாஸ் என்கின்ற 4ஆம் வகுப்பு மாணவன் சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்.
14 வயதிற்கு உட்பட்ட பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் முதலிடத்தையும் 17-19 வயதுக்குட்பட்ட ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்று நமது பள்ளி மாணவர் சாதனை படைத்திருக்கிறார். மேலும் நமது பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது தாஹிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடத்தையும் 110 மீட்டர் ஹடில் ரேஸ் முதல் இடத்தையும் பெற்று சாதனை புரிந்துள்ளார். இப்படி நமது பள்ளி மாணவர்கள் கடந்த ஆண்டில் வட்டார மற்றும் மாவட்ட அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வென்று வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து போட்டியின் விளையாட்டு ஆசிரியர் திரு சத்யசீலன் அவர்களை பள்ளியின் தாளாளரும் முதல்வரும் பாராட்டி சிறப்பு செய்தார்கள். அக்டோபர் 12 அன்று விஜயதசமி நாளை முன்னிட்டு நமது பள்ளியில் புதிய மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. அக்டோபர் 22 அன்று மாணவர்களின் கணித அறிவுத்திறனை வளர்க்கும் அபாகஸ் தேர்வு நமது பள்ளியில் நடைபெற்றது. இந்த தேர்வில் 80% மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பதக்கங்களை பெற்றார்கள். மேலும் 22 ஆசிரியர்கள் சிறந்த பயிற்றுனர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். நவம்பர் 2 அன்று 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான நமது பள்ளி மாணவர்கள் வாகமன் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டார்கள். நவம்பர் 8 திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்திய கம்ப்யூட்டர் தேர்வில் மாநில அளவில் நமது பள்ளி முதலிடத்தை பெற்று சிறந்த பள்ளிக்கான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கூல் விருதை பெற்று வந்துள்ளது என்பது நமது பள்ளியின் முக்கிய பெருமையான விருதுகளில் ஒன்றாகும். நவம்பர் 14 அன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான குழந்தைகள் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் குழந்தைகள் தினத்தை நினைவில் வைத்துக்கொள்ளும் விதமாக போட்டோ ஃப்ரேம் ஏற்பாடு செய்யப்பட்டு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. நவம்பர் 22 அன்று நமது பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. நவம்பர் 24 அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் நமது ஐடியல் பள்ளியில் இருந்து 17 மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வந்துள்ளார்கள். அந்த மாணவர்களை நமது பள்ளியின் தாளாளர் ஜனாப் உமர் ஃபாரூக் மற்றும் முதல்வர் திரு முருகன் ஆகியோர் பாராட்டி மகிழ்ந்தார்கள். டிசம்பர் 26 அன்று நமது பள்ளியில் மோட்டிவேஷன் புரோகிராம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 10, 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு உளவியல் நிபுணரான ஆசியா பேகம் அவர்கள் மாணவர்கள் தேர்வுகளை பயமில்லாமல் எதிர்கொள்வது எப்படி என்று சிறப்புரையாற்றினார். ஜனவரி 4 அன்று கலைஞர் செய்தி தொலைக்காட்சி வழங்கும் அறிவே துணை சீசன் 2 போட்டியில் நம் ஐடியல் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பெருமை சேர்த்தார்கள். ஜனவரி 11 அன்று உழவரை போற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் மிகவும் கோலாகலமாக நமது ஐடியல் பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜனவரி 25 அன்று விளையாட்டு தினம் நமது பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கைகளத்தூர் துணை காவல் ஆய்வாளர் திரு கே மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஜனவரி 26 அன்று நமது பள்ளியில் குடியரசு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியின் பங்குதாரர் ஜனாப் சலீம் மற்றும் ஜனாப் அலிராஜா அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றினார்கள். மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இப்படி தொடர்ந்து மாணவர்களின் நலனிலும் வளர்ச்சியிலும் பங்காற்றி வரும் நமது ஐடியல் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி.